ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உயிர் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பத்தி நாம வந்து பேச போறோங்க. ஸோ இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இந்த போலீஸ்காரங்க கதையை வச்சு நிறைய விதமா சூப்பரா படம் எடுக்கிறாங்க. சின்ன பிளாட் தான், சின்ன ஸ்கிரிப்டான ஒரு இதுதான். ஆனா அதை வச்சு வேற விதமா எங்கேயோ போறாங்க. அது உண்மையிலேயே மலையாள இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஹட்ஸ் ஆஃப். அதே மாதிரி படங்கள் நம்ம தமிழ்லயே வந்திருக்கு. இந்த ரைட்டர் படத்தை எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஓகேவா? அண்ட் நிறைய இருக்குமான்னு தெரியல, பட் நான் பார்த்ததுல அந்த ஒரு படம் சின்ன சின்ன போலீஸ் கேரக்டர் பேஸ் பண்ணி அது பயங்கரமா கொண்டு போயிட்டு எவால்வ் பண்ணி அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கதை சிம்பிளான கதையா இருக்கும். ஆனா கான்செப்ட் ரெண்டுமே ஒண்ணுதான்டா அப்படின்னா நான் சொல்றேன். கதை ஒரு விதமா இருக்குங்க, அதை கொண்டு போற மேக்கிங், ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ அதை இந்த படம் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கான்னு கேட்டா எஸ், அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த உயிர் படத்துல வந்துட்டு ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ட்ரெயின்னா பயம், ஓகேவா? ட்ரெயின்னா கொஞ்சம் ஒரு நர்வஸ், கொஞ்சம் பயம் எல்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு சின்ன வயசுல அவங்க கூட ஒன்னா பிறந்த தங்கச்சி வந்துட்டு அங்க இருந்து தொலைஞ்சிருப்பாங்க. அதுக்கு இவருக்கு என்னடா பயம் அப்படின்னா வந்துட்டு காரணம் இருக்கு. என்னோட தன்னோட தங்கச்சி ஒரு 4 பேர் இருக்கிற சீட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த சீட்ல உட்கார்ந்து இருந்துட்டு இந்த பையனும் அங்க உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும்போது ஜன்னல் சீட்ல இவன் உட்காந்துருக்கான். அப்ப அந்த பொண்ணு கேக்குது, எனக்கு அந்த ஜன்னல் சீட்டை கூட அப்படின்னு கேக்குது. அப்ப அவன் சொல்றான், முடியாது அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த பொண்ணு கேக்குது, அப்படின்ட்டான். முடியாது முடியாது, நீ வேணா அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்றான். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு அங்க போய் சிங்கிள் சீட்ல போய் உட்காந்துருக்குது. அந்த சின்ன குழந்தை உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது 10வது நிமிஷத்துல அங்க பார்த்தா குழந்தைய காணும். அது வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு மனசுல ஒரு மனதளவுல ஒரு பெரும் தாக்கத்தை கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனாலேயே ட்ரெயின்னா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இட் லைக் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வந்துட்டு அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ அவர் அந்த மாதிரி அவர் போயிடுவாரு. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி தலை சுத்தி ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அது வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இத வச்சுட்டு இந்த போலீஸ்ல எப்படி இவர் சேர்ந்தாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்ல வந்துட்டு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்துல வந்துட்டு இது ஒரு பிளாட்டுங்க. கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிணத்துல வந்துட்டு ஒரு லேடி செத்து கிடப்பாங்க. ഒരു ഇൻഫർമേഷൻ ഉണ്ട്. കൊടുവള്ളി ഭാഗത്ത് ഒരു പൊട്ടക്കിണറ്റിൽ ഒരു ബോഡി കണ്ടതായിട്ട് ഒരാൾ വിളിച്ചു പറഞ്ഞു. அந்த லேடி வந்துட்டு எப்படி அந்த கிணத்துல விழுந்தாங்க, எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல யாராவது கொன்னுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்துட்டு தேடுறாங்க. ஸோ ஒரு ஒரு லேடி வந்து இப்படி டெத் ஆகி கிடக்குறாங்க அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல மீடியாவும் கொஞ்சம் ஒரு தீவிரம் காட்டுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லேடியை வந்துட்டு யாரு கொன்னா அப்படிங்கிறத தேட பாக்குறாங்க. ஸோ எங்கிருந்தோ கன்னடாவோ எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு இந்த கிணத்துக்குள்ள செத்து கிடக்குது அப்படிமா இருந்துட்டு அந்த போலீஸ்காரங்களாம் செம்ம தலைவலி. ஸோ அப்படி இருக்கும்போது யாரு என்னன்னு அலசும் போது யாருக்குமே தெரியல. ஸோ அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ கிடைக்குதுங்க. குரூப் போட்டோல ஒரு ஓரமா நிக்கிறாப்புல தலைவர். ஸோ அப்ப அவனை வந்துட்டு தேடி போறாங்க. அது நம்ம தமிழ்ல வந்துட்டு நிறைய படத்துல வில்லனா நடிச்சுக்கிற ஒரு கேரக்டர் தான், ஓகேவா? ஸோ எனக்கு பார்க்கும்போது இவன் தான் வில்லன் அப்படி மாதிரி ஒரு இது தோணுச்சு. பட் அந்த ஆக்டிங் இருக்கு பாருங்க, ஒரு டைம்ல கொடுத்தா பாருங்க ஒரு ஆக்டிங். அந்த ஆக்டிங்கை நான் பார்க்கும்போது நானும் கொஞ்சம் தெரிச்சிட்டேன். ஏய் என்னடா இது, சம்டைம்ஸ் இவன் இல்ல போல, வேற யாரோ தான் இருக்கும் போல அப்படின்ட்டு. எங்களை மாதிரி நிறைய பேர் அங்க இருந்தாங்க, எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் இந்த கதை ரிவீலிங் ஆகும்போது வந்துட்டு நானே தெரிச்சிட்டேன். அடங்க உம்மால அப்படி மாதிரி நானே தெரிச்சிட்டேன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கதை ஒரு இதுல ரிவீல் ஆகுது, இவன் தாண்டா அவன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இவன் தான் அவன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான்டா கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இவன் இல்லைங்கிறான், அவன் இருக்குங்கிறான். குழப்பமா இருக்குல்ல. சோ உயிர் அப்படிங்கிற படம் வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல பிரீமியர் ஆகுது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. അന്വേഷിക്കുന്ന പിള്ളേർ അവരാണെന്ന് ഉറപ്പുണ്ടോ? இப்படி இவன் இல்ல அவன் இல்ல அவன் தான் இவன் அப்படிமா இருந்துட்டு இவனுக்கு எதிராக சாட்சியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சாட்சியை தேடி அலைகிறாங்க. அலைஞ்சு 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 ஒரு டைம்ல ஒரு விஷயம் தெரியுது.
கள்ளத்தொடர்பு அப்படின்ட்டு. ஸோ கள்ளத்தொடர்பு நீங்க உடனே உங்க இமேஜினேஷன்ல என்ன வரும்னு கேட்டா நான் சொல்றேன். கள்ளத்தொடர்பு அவ்வளவுதான் சொன்னேன். என்ன வரும் உங்க மைண்ட்ல? அந்த பொண்ணு அப்படின்னு வரும். கரெக்டா? எஸ். அந்த பொண்ணு தான். ஆனா தன்னோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒருத்தன். சோ இவன் வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் தான் வில்லன். அப்ப அவன் எங்கன்னு கேட்டா தெரியல. இவன் ஏன் இங்க வந்தான்னு கேட்டா சத்தியமா தெரியல. சோ அப்படி இந்த படத்துல நிறைய குளறுபடிகள் கோக்கு மக்கான கதைகள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இதை நிஜம் நம்புற நேரத்துல வேற ஒண்ணு நிஜம்னு சொல்லுவாங்க. அதை நம்புற நேரத்துல இன்னொன்னு நிஜம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் குழப்பமா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதை தெளிய வைக்கிற விதமா அந்த படத்துக்குள்ள இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஓகேப்பா, எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே, இப்படிதான் இருக்குது, இதை யார் என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் கதை, நீ என்ன பார்க்க சொல்ற, ஓகேயா? ஓகே. சோ நெக்ஸ்ட் 2 குழந்தைங்க விழுந்தாங்கங்க. அந்த குழந்தை எங்கடா அப்படின்னு கேட்டா ப ப ப ப ப ப ப பன்னு முடிக்கிறான். குழந்தை எங்கடா அப்படின்னு கேட்டா சார் அப்படிங்கிறான். வித்துட்டியாடா, கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு நொங்கு நொங்குறாங்க அவனை போட்டு. அப்பா அவன் உண்மையை சொல்றான் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்பதான் அந்த முழு உண்மையுமே தெரிய வருது நமக்கு. ஓ, இதுதான் இங்க நடந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ கான்செப்ட் நான் சொல்றேன், ஸ்பாய்லரு. ஸோ இது ஸ்பாய்லரே தெரிய வேணாம் அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு வந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல இந்த ஸ்பாய்லரை நான் கேட்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்பாய்லர் ரிவ்யூவை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்பாய்லர் ரிவ்யூ. तो आप इन्हें रोकने के लिए कुछ क्यों नहीं करते? கணத்துக்கட்டுல வந்துட்டு ஒரு மர்மமான முறையில ஒரு லேடி வந்துட்டு இறந்து கிடக்குறாங்க. அவங்க யாரு அப்படி மருந்து யாருக்குமே தெரியல. அங்க பக்கத்துல எல்லாம் வேலை செய்யறவங்கள்ட்டையும் கேட்டாலுமே வந்துட்டு யாருக்குமே தெரியல. ஆனா இவங்க வந்துட்டு இங்கதான் வேலை பாக்குறாங்க. ஜோவியலான கேரக்டர், வேலை இது அது மட்டும்தான் அவங்களோட உலகம் அப்படி இருந்துச்சு. சோ வேலை குழந்தை அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா அவங்க இறந்து கிடக்குறாங்க. அப்ப என்ன காரணம் யாருக்கும் தெரியல. அப்படின்னு இருக்கும்போது அவங்க கையில வந்துட்டு ராஜு அப்படின்னு பச்சை குத்தி இருக்குது. சோ அந்த ராஜு யாரா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணும்போது அந்த வீட்டுல ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோவை பார்த்தா கிச்சா சுதீப் இருக்காங்கல்ல கன்னடத்துல. சோ கிச்சா சுதீப் கூட வந்துட்டு குரூப் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இது என்னடா இது இப்படி இருக்காங்க, சரி இந்த ஹஸ்பண்ட் எங்க, அந்த 2 குழந்தைங்க எங்க அப்படி மாதிரி தேடும்போது கன்னடா அந்த சைடு வந்துட்டு போய் தேடுறாங்க. ஆந்திரா பிரதேச எல்லாம் போய் தேடுறாங்க. தேடும் போதுதான் தெரியுது இவன் வாலண்டரியா வந்து மாட்டுறான். சோ வாலண்டரியா வந்துட்டு அவங்க போலீஸ்கார முன்னாடி நிக்கிறான். அப்ப வந்துட்டு உன்னோட மனைவி இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போய் காமிச்சிட்டு இறந்த உடனே இவன் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். ஒப்பாரி வச்சு தள்ளுறான். தள்ள வந்துட்டு போலீஸை நம்பிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இது வந்துட்டு இப்படி இருக்குது. இதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு இந்த உடலை நல்லடக்கம் பண்ணிடுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் கையெழுத்து போட்டுட்டு. அந்த டைம்ல நாங்க ராஜுவா பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாரும் வராங்க. ராஜு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜு வந்துட்டு போயிட்டான். போலீஸ்காரங்க சொல்றாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்றோம், இங்க பாருங்க போட்டோவை பாருங்க, ராஜு வந்துட்டு போயிட்டான். ஏங்க இது சிவநேசங்க அப்படி மாதிரி இருந்துட்டு அவங்க சொல்றாங்க. என்னடா இது சிவநேசனா அப்படி மாதிரி இருந்துட்டு, எங்க நீங்க பொய் சொல்லாதீங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்க நாங்க எங்க விளையாடுறோங்க, இவன் சிவநேசங்க, ராஜு இவன் இல்லைங்க அப்படி மாதிரி இருந்துட்டு சொல்றாங்க. அந்த பச்சை குத்துனது ராஜு தான், ஆனா இவன் சிவநேசன் அப்படின்ட்டு. சோ அப்படி இருக்கும்போதுதான் ஒரு கதையே அங்க கிளாரிட்டி ஆகுது. இந்த கள்ளக்காதலு கள்ள தொடர்பு வந்துட்டு யாரு கூட அப்படிங்கிறது பக்கா கிளாரிட்டி ஆகுது போலீஸுக்கு. சோ இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் யாரு கூட என்னென்ன தொடர்பு இப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து வச்சதுதான் இந்த படம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்குது. அண்ட் செகண்டரி வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குது. சோ கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். இப்ப அது வந்து எப்படி என்னால சொல்றதுன்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் இது ஒரு உண்மை கதை அப்படிங்கறத நான் தெரிஞ்சு வருவேன். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம், டூப்பரான படம். மறக்காம ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நம்முடைய கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உயிர் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.